நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அவர் சொல்லி கொண்டு வரும்போது ஆண்டவர் இங்க சொல்லக்கூடிய காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்கிறார். இதையெல்லாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள், இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள், பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள், பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகள், இச்சைகளை ஜெயிக்கிற பிள்ளைகள், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ஜெயிக்கிறவனுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய குமாரர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரர் வரிசையில நாம் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரராக நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு என்று தேவன் விசேஷித்த நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், நம்ம உடனே என்ன நினைப்போம்? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும், அதையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆனால் இங்க எல்லாவற்றையும் என்று சொல்லி ஆண்டவர் மீன் பண்ணக்கூடியதுன்னா, அவருடைய பரலோக ராஜ்யத்தை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் தன் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் இந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, 7 சபைகளுக்கு ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிவிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்வதை நாம் வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கொள்ளும். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க குடிப்பேன். எபேசு சபையின் தூதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அங்கே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க குடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி சொன்னாரோ அதை பரலோக ராஜ்யத்துல வைத்து தேவன் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க வாசிங்க 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவது இல்லை என்று சொல்லி என்று எழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. 2ஆம் மரணம், முதல் மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். முதல் மரணம் என்பது சரீரத்துல நம்ம மரிக்கிறது எல்லாருக்கும், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் முதலாம் மரணம் சம்பவிக்க. 2 பேர் தவிர. இதுவரை யாரு? ஏனோக்கு, எலியா 2 பேர் தான் மாம்சத்துல சரீரத்துல என்ன சாகாம அவங்க ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கடைசி நாட்கள் வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாக்கி எல்லாருக்கும் முதலாம் மரணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஏன்னா இதை குறித்து ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு. இன்னைக்கு மரணம் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் நாட்கள் உலகத்துல நடமாடி கொண்டே இருக்குது. ஆண்டவர் முதலாம் மரணத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன பிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். அது பிரசங்க சொல்லும் போது அது ஒரு யுத்தம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரசங்க சொல்லும் அது யுத்தம், அதுவும் ஒரு டாபிக், அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு டாபிக். மரணம் என்பது ஒரு யுத்தம். அதுல அநேக காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதலாம் மரணம் இருக்கும். ஆனால் 2ஆம் மரணம் என்பது யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, அந்த உலகத்துல ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மாவுக்கு மரணம் இருக்காது. முதலாம் மரணம் என்பது சரீரத்துக்கு, 2வது மரணம் என்பது ஆத்மாவுக்கு. ஜெயம் கொள்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆத்மா மரணம் என்பது இருக்கவே இருக்காது. அது தேவன் பரலோகத்துல வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 3வது வாசிங்க 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு
நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். நான் அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் ஒருவரும் அறியக்கூடாது புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். மறைவான மன்னா, அந்த பரலோக ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக என்ன பண்ணுகிறார், இங்கே ஆவியானவர் சொல்லுவதை நான் பெருகமு சமய தூதனுக்கு அங்க சொல்லுவதை நான் பார்க்க முடியும். அடுத்தது நீங்க வாசிங்க 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி சொன்ன. ஆனா இங்கே ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை என்ன பண்ண வேண்டுமா, கை கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம், ஒவ்வொரு நாளும் இந்த ஜெயிக்கிற அனுபவத்துல நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இங்க அங்க ஆண்டவர் சொல்லும்போது தெளிவா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்கார்ந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் இங்க ஆண்டவர் தொடர் ஒரு கண்டினியூ ப்ராசஸ் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இது 3:5. அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவளுடைய தூதர் முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பதாகவும் அவருடைய தூதர் முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுவதை நான் பார்க்க முடியும். ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் அப்படியாப்பட்ட நாமத்தை என்ன பண்ணுகிறார், அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைக்கிறவராக. அதனாலதான் சொல்ல ஒவ்வொரு நாள் ப்ராசஸ் இது. அதனாலதான் மேல நான் வாசித்த வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் வார்த்தைகளை கை கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தோத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு கஷ்டம். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கஷ்டம் கிடையாது. வெற்றி தோல்வி வந்துகிட்டே இருந்தாலும் கஷ்டம் கிடையாது. ஒரே தோல்வியில போனாதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் அங்க ஆண்டவர் சொல்லுவார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அவன் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது நீங்க வாசிங்க 12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாகிய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லிச்சார். ஜெயங்குல அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய நாமத்தையும் என்னுடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக 21வது வசனத்தை வாசி. இதோ 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நெருக்கி 7 வசனம், 7 சபைக்கு இங்க ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தேவன் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு சபைக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துல இந்த உலகத்தின் நன்மையினால திருப்தியாக்குவேன்னு சொன்னாரா? ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் எதுவும் மறந்துருப்பாரா சொல்றதுக்கு?
7 சபையின் தூதனை பார்த்து நீ ஜெயிக்க வேண்டும், ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் தேவன் பேசுகிறார். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்னோட கூட சிங்காசனத்தில் இருப்பாய், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். மறைவான மன்னாவை கொடுப்பேன், உனக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆனா நம்ம வாசிச்ச அந்த வசனத்துல என்ன வாசிச்சோம்? ஜெயம் கொள்கிறவன் என்னவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதை சொல்லும் போது நமக்கு உடனே தாட் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக தான் அது போகக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த விசேஷித்த விதமான ஆசீர்வாதங்களை தான் நாம் அந்த 7 வசனங்களை நாம் பார்க்க முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாம் பிரயாசப்பட வேண்டுமே ஒழிய இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக இது நிலைச்சிருக்க முடியாது, இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த உலகத்துல சாதிக்க முடியாக நாம் பிரயாசப்பட்டோம் என்றால் இது வெல்லாம் ஒரு நாள் மட என்று சொல்லி கடந்து போகும். பேதுரு சொல்லும்போது அழகா சொல்லுவார், இதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு இமை பொழுது என்ன பண்ணும், இந்த வானமும் பூமியும் மடமடவென்று சொல்லி கடந்து போகும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். என்ன இந்த பூமியில நம்ம சாதித்தாலும், என்ன நம்ம இந்த பூமியில சேர்த்து வைத்தாலும், என்ன நாம பண்ணாலும், இந்த பூமியில நாம் என்னத்தை அனுபவிச்சாலும் ஒரு நாள் எல்லாம் மாயையாக போய்விடும். எதுவும் நம்ம கூட வரப்போறதே கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் பிசாசை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, எல்லா பாவ கிரிகளை எதிர்த்து நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இந்த ஜெயம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வருங்க. இந்த பூமியிலே நிக்காது இந்த ஜெயம். இந்த பூமியில நீங்க பிசாசை ஜெயிக்கிறவர்களா இருந்தா இந்த ஜெயம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வந்து அங்கே தேவன் அதற்குண்டான பிரதிபலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கு. அதனால இந்த உலகத்துடைய காரியங்கள் நம்ம மைண்ட்ல வந்து இதெல்லாம் ஆண்டவர் நீங்க வந்து மத்தேயு 6:33 வாசிங்க அந்த வசனத்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி சொல்ல, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்ப இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய ஒரு ஜெபமாகவே இருக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்துடைய நம்ம போய் கேட்டுக்கலாம், ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. ஆனா அதுக்காண்டியே உபவாசம் போட்டு அதுக்காண்டியே அழுது புலம்புகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பர்பஸ், நாம் எதற்காக வாழுகிறோம் என்று சொல்லி அது தெளிவாக இருந்து நாம் ஜெயிக்க வேண்டியவைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுத்து நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுத்து நடத்துகிறவராக. அதனாலதான் நம்மளுடைய நோக்கம் கரெக்டா இருக்க வேண்டும். நாம் எதை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், எதை நாம் அச்சீவ் பண்ண வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா உண்மையிலே நாம் என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும், பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியும், வரக்கூடிய எல்லா சோதனைகளை நம்மளால ஜெயித்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு சாட்சியாக அந்த பூமியில நாம் இருக்க முடியும். இப்ப நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன பண்ணுவார்களாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, அதிலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி 20ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத மனுஷனாக இருந்தாலும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போட்டாலும், ரெண்டும் இருக்கு. மோசே தானே சொல்லுவார், ஆண்டவரே ஒண்ணு என்ன இந்த ஜனங்களை நீர் ஆசிரியர் இல்லைன்னா ஏன் பேரை கிறுக்கி போடுன்றான். தெரியும் அவனுக்கு, பேரை கிறுக்கி போட்டா எங்க போகணும், நரகத்துக்கு. ஏன் ஜனங்கள் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், நீ அவங்களை விட்டு விடுவதை பார்க்கலாம், நான் போறது நல்லது.
பவுலுடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கும். சொந்த ஜனங்கள் ரோமர் 15:16 அந்த அந்த ஜனங்களுக்காண்டி அவர் பேசும்போது, ஏன் ஜனங்களுக்காக நான் சபிக்கப்பட்டவனாக காணப்பட்டால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவங்க தெரியும் அதோடைய அதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி தெரியும். இப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிறவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் கிறுக்கி போடப்பட்டாலும் அவர்கள் இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நாட்கள்ல இந்த பரலோகர், ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டோட வருகை மிக 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 சீக்கிரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கு. நீங்க நியூஸ் சேனல் பார்க்கும்போது நியூஸ்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, அதோடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் அதோடைய இது. வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் ரெண்டாவது பைபிள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேதத்துல சொல்லப்பட்ட காரியத்தோட நிறைவேறுதல் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது அந்த அளவுக்கு இந்த நாட்கள்ல எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களோ வரக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு இன்னும் ஆயத்தப்படாம இன்னும் ஒரு கேர்லெஸ்ஸாவே, ஒரு அசால்ட்டாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்குள்ள ஒரு எச்சரிப்பு வேணும், நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்ன பண்ணுகிறார், எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அப்பப்பைக்கு நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஆண்டவரே, என் பேரு இருக்கா இல்ல கிறுக்கி போட்டீங்களா? ஜீவ புஸ்தகத்துல பேரு இருக்கா இல்ல? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுமா? நமக்கே தெரியாது. எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? நமக்கே தெரியும். நம்ம செய்யற காரியங்களே நமக்கே சொல்ல நம்மளுடைய பேரு இருக்கா இல்லையா? ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயித்து, ஏன்னா அந்த கிருபை எதுக்கு நமக்கு அதிகமாய் தேவன் கொடுக்கிறான்னா, பாவத்தை ஜெயிப்பதற்கு தான். கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்னு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண, அது தவறான பிரசங்கம். ஆசீர்வதிக்கப்பட கிருபையினால் ஆசீர்வாதம். ஆனால் கிருபையோட மெயின் பர்பஸ் எதுவென்றால் பாவத்தை ஜெயிப்பதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு தான் தேவன் கிருபை மேல கிருபை நமக்கு அவர் கொடுக்கிறவர். அதனால பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது. ஏன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது தான் கிருபை பெருகுது ஒழிய, அந்த பாவத்துல நிலைத்திருந்து அந்த பாவ தண்டனையிலிருந்து நம்மளை தப்பு வைக்க முடியாத கிருபை பெருகல. அதுல நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகக்கூடியதாய் காணப்படுகிறது. இப்ப நம்ம ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டதா காணப்பட்டுச்சுன்னா நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்ப எப்ப ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதுறாரு? எப்ப ஆண்டவர் நம்ம ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறாரு? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறப்பதனாலயா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன பண்றாரு, பேரை எழுதுறார். ஒரு விசுவாச குடும்பத்துல பிறந்தனால, கிறிஸ்தவ பாரம்பரியத்துல வளர்கிறதுனால நம்மளுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாயின் கருவிலே நம்மளை முன்குறிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு என்று தேவன் முன்குறிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மளை முன்குறிக்கிறார். ஆனால் என்னைக்கு நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் எழுத ஆரம்பிக்கிறானா, நம்ம இந்த உலகத்துல நன்மை தீமை செய்யக்கூடிய வயது நாம் நன்மை செய்கிறதை விட்டு விட்டு தீமை செய்ய ஆரம்பிக்கும் போது பாவம் நமக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் மீண்டும் மீண்டும் அவன் பாவம் துணிகரமாய் தீமையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த தீமை என்ன பண்ணுகிறது, அவனுடைய மேல பாவமாய் அதை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த பாவம் பெருகின நேரத்துல அவனுடைய ஆத்மா என்ன பண்ண, ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும். எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஏங்கி தவிக்கும் போது அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்க முடியாத ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் நம்மளை சந்திக்கும் போது, நமக்கு சத்தியம் சொல்லப்படும் போது அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சு நாம் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவன் நம்மளோடு என்ன பண்ணுகிறார்,
உடன்படிக்கை பண்ணுகிறார். ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். நாமும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், ஆண்டவரும் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கார். அதனால ஞானஸ்நானம் என்பது ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ஒரு ட்ரெடிஷனல் கிடையாது. மனம் திரும்பி நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பாவத்தின் மேல ஒரு கசப்பு வரணுங்க. கசப்பு வந்து பாவ அறிக்கை செய்து நாம் ஞானஸ்நானம், ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பலவித சோதனைகள் இருக்கு, வனாந்திர வாழ்க்கை இருக்கு, விசுவாச பரீட்சை இருக்கு. அதுல எல்லாம் நாம் பிடிச்சு நிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சும்மா நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டா நம்ம பேரு பரலோகத்துல எழுதிடுவார்னு நினைக்க கூடாது. அதாவது நம்மளுடைய ரட்சிப்பு சரியா இருந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அது மேல ஒரு கசப்பு வந்து இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அங்கே நம்மளுடைய பேர் எழுதுறா. நம்ம ட்ரெடிஷ்னலா போய் நம்ம ஞானஸ்தானம் இந்த காரியங்கள் இல்லாம நம்ம போய் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நாட்கள் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்ம எடுக்கலாம், அது வேற. மனம் திரும்பி நம்ம வர்றது வேற. ஆனால் எடுப்பதற்கு முன்பதாக, ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் வந்து பலவித சத்தியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கே என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஞானஸ்தானம் அவசியமே கிடையாது. பிறந்த குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஆலயத்துல கொண்டு வந்து வைத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஒழிய ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் பாருங்க 8ஆம் நாள்ல போய் ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ண 30 வயதுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஏன்னா ஆண்டவரால் எப்ப வேணாலும் எடுத்திருக்க முடியும். 12வது வயதுல அவரால் எடுத்திருக்க முடியும். 12வது வயதுல அவருடைய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவ ஆலயத்துல உட்கார்ந்து மூப்பர்கள் முன்பதாக ஒரு வேதத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஞானம் இருந்த போதிலும் ஆண்டவருக்கு 12வது வயதுல அவர் ஞானஸ்தானம் எடுக்க போகவில்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் நாம் மாறிவிடக் கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 30வது வயதுல வந்து ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவன் நம்மளுடைய பேர் என்ன பண்ணுகிறார், அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதுகிறார். இப்ப ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பேர், அதனால நம்ம வாசித்த வசனம் சொல்லுதா, அந்த வசனம் சொல்லுது ஜீவ புஸ்தகம் அவனுடைய பேர் என்ன பண்ணக்கூடாது, கிறுக்கி போடாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அதன் பாதையில நம்ம என்ன பண்ண வேண்டும், கடந்து செல்லுகிற பிள்ளைகளா இருக்க. நீங்க வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்க வந்து இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து ஞானஸ்தானத்தை குறித்து இப்படி இருக்க, சகோதரரே எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்கார ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அதாவது இங்க பழைய ஏற்பாட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் எல்லாம் செங்கடலை கடக்கும் போதும் மேகத்தினாலும் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்களாம், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவளுடைய பேர் எல்லாம் எங்க எழுதப்பட்டுச்சு, ஜீவ புஸ்தகத்துல. மோசேயோட பேர் எங்க எழுதப்பட்டுச்சு, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் அநேகர் மேல கர்த்தர் எப்படியா இருக்கவில்லையா, பிரியமா இருக்கவில்லையா. 2 பேர் தாங்க உள்ள போனாங்க. எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டுச்சு.
யோசுவாவும் காலேப் 2 பேர் மாத்திரம்தான் என்ன பண்ணாங்க, கானான் தேசம், அந்த பரம கானான்குள்ள அந்த பேரு கிறுக்கி போடாதபடிக்கு அவங்க 2 பேர் மாத்திரம், பாக்கி எல்லாம் வனாந்தரத்துல என்ன பண்ணார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஏன் 40 வருஷம் என்றால், யாரெல்லாம் முறுமுறுத்து, யாரெல்லாம் கீழ்ப்படியாம, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்களோ அவங்க வனாந்தரத்துல மாண்டு மடிகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், 40 வருஷம் அவங்களை நடத்தி சுத்தி 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 நடத்தி கொண்டு வருவதை நான் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய பேர்கள் நாம் என்னைக்கு இங்க ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கே நம்மளுடைய பேர்ல என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பேர்களை ஜீவ புஸ்தகத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய பேரு கிறுக்கி போடாதபடிக்கு, எப்படி இந்த வனாந்தரத்துல அந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை அவர்கள் தர்க்கம் பண்ணார்கள், தேவனோட முறுமுறுத்தார்கள், எதிர்த்து நின்றார்கள், மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள். அப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நாம் இந்த நாட்கள் நம்மளை சரிப்படுத்தி, இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறார், சான்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நமக்கு தெரியாது உங்க பேரோ என் பேரோ அங்க எப்படி இருக்கு, என்ன பொசிஷன், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருக்கா ஆண்டவர் பிராக்கெட் போட்டு வச்சிருக்கிறாரா, அம்புக்குறி போட்டு வச்சிருக்கிறாரா? நம்மலாம் இப்போ போய் நம்ம பைபிள் படிக்கும் போது சில பிராக்கெட் போட்டு வச்சிருப்போம், ஹைலைட் பண்ணுவோம். அதே போல நம்மளுடைய பேர் ஆண்டவர் அங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறாரா, டவுட் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கிறாரா, இல்ல டவுட்ல வச்சிருக்கிறாரா, இல்ல ஆச்சரியக்குறி போட்டு வச்ச, இவன் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குடா, எங்க இருந்துதான் வந்தானே தெரியல, இவனை நான் நம்பவே முடிய மாட்டேன், திடீர்னு நல்லா இருக்கிறான், திடீர்னு விழுந்து போறான், ஆச்சரிய குறி போட்டு வச்சிருக்கிறாரா, என்ன குறி போட்டு வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மள பேரை என்ன பண்ணுவார், ஹைலைட் பண்ணி வச்சிருப்பார். நம்மளுடைய பேரை ஹைலைட் பண்ணி வச்சிருப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்காண்டி வெயிட்டிங்ல இருப்பார் ஆண்டவர், எப்படா ராஜ்யத்துக்குள்ள வருவான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், வெயிட்டிங்ல இருப்பார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தல 21ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்களேன். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த ஆண்டவர் கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறாரு. 2 காரியங்கள் இந்த பரலோக ராஜ்யத்துல நம்மளுடைய பேரு கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற 2 காரியங்கள். ஒண்ணு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இந்த 2 அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேரை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கிறுக்கி போட மாட்டார். இடையில அப்பப்பக்கு சில காரியங்கள் வரும், சில காரியங்கள் எப்படி வந்து போகக்கூடியதா இருக்கும், சில தோல்விகள் வரும், சில வீழ்ச்சிகள் வரும், சில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரும், சில பாவ சூழ்நிலைகள் நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை 2 விதத்துல இருக்கும். ஒண்ணு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். 2வது, தேவனுக்கு பிரயோஜனமாக நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல நிலைச்சு பர்மனண்டா வச்சு ஹைலைட் பண்ணி வச்சிருப்பார். இந்த 2 அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதான் நம்ம 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் அங்க லிஸ்ட் போட, எப்படியாப்பட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள் என்று சொல்லிச்சோம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் பாவத்தை குறிச்சு எல்லாம் பேசல, பெருமை. முதலாவது பாவங்கிறது பெருமை. பெருமையினால்தான் பிசாசு விழுந்து போனா, அதனாலதான் ஜனங்களை விழ வைக்கிறான். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்ல, முதலாவது பயப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். பயப்படுகிறவர்கள் என்ன பண்ண மாட்டார்களாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்களாம். ஏன் ஆண்டவர் இந்த எல்லாமே முக்கியமான, எல்லாமே பெரிய பாவம் தான். ஆண்டவர் வருஷப்படுத்தும் முதலாவது பயத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. பயத்தை ஏன் பயப்படுறவர் அதுல பிரவேசிக்க மாட்டான்னா, நீங்க நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா
அங்க கிதியோன் வந்து அந்த அந்த படையை கூட்டி கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் ஃபில்டர் பண்ணுவார், யார் இவ்வளவு கூட்டம் வேண்டாம்ப்பா, இவ்வளவு பேர்ல கொஞ்சம் ஜனத்தனை திருப்பி அனுப்பு என்று சொல்லி ஃபில்டர் பண்ணும்போது முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று சொல்லி சொல்கிறார். பயமும் திகிலும் யாருடைய வாழ்க்கை? ஏன்னா இவன் பயப்படுறது மாத்திரம் கிடையாது, இவன் 10 பேரை பயப்படனா மாத்தி விட்டுருவான். இவன் பேசக்கூடிய பேச்சு, அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சானா, அதனாலதான் நீங்க வந்து எரிகோ மதில சுத்திட்டு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தரும் வாயை திறக்க கூடாது. நான் சொல்லும் போது மாத்திரம் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அது வரைக்கும் யாரும் வாயை திறக்க கூடாது. ஏன்னா வாய் திறக்க ஆரம்பிச்சா வச்சுங்களா, என்னன்னா சொல்லியிருப்பானுங்க, எரிகோ மதில் பயங்கரமா இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு, இது நம்ம துதிச்சா உடையுமா, இத ஆண்டவர் உடைப்பாரா, இத அவரால் உடைக்க முடியுமா, இவ்வளவு பெரிய மதில் சுவரா இருக்கு என்று சொல்லி பல டிஸ்கஷன் அங்க போயிட்டே இருக்கும். இந்த தேவையில்லாத டிஸ்கஷன் இருக்கு பாத்தீங்களா, தேவையில்லாத கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, தேவையில்லாத பேச்சு. போனை போட்டு இந்த ஊர்ல அந்த லேண்ட்லைன் வேற சும்மா கொடுத்தனால போனை போட்டு தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது. பத்தாவதுக்கு இந்த வாட்ஸ்அப் கால், இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டா போதும், தேவையில்லாத பேச்சு, வீண் பேச்சு. இந்த வீண் பேச்சு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். வீணா அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒருத்தனை பேசாத நாள் 7வது நாள் மாத்திரம் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போது, நீங்க ஆர்ப்பரிக்கும் போது அழகும் இடிக்கப்படும் என்று சொல்லி சொன்னார். இல்ல, போதும், டைம் இல்ல. அதனால தேவன் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீண் வார்த்தைகளை தேவன் விரும்புவது கிடையாது. வீண் வார்த்தைகள் தேவையில்லாத காரியத்தை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடியதாய் காணப்படும். அதனால பயமும் திகிலும் யாருக்கு இருக்கு, அவன் எல்லாம் விரைவா நீ அனுப்ப போச்சொல் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவன் இருந்தானா கூட இருக்கிறவனே இவன் கெடுத்துட்டு போயிடுவான் என்று சொல்லி. அப்ப பயப்படுகிற பிள்ளைகள் இன்னைக்கும் பிசாசை பார்த்து பயப்படுகிறது. நம்மளுடைய பயம் தேவன் பேர்ல மாத்திரம் தான் இருக்கு. தேவனுக்கு மாத்திரம் தான் நம்ம பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பயம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, பாவத்தை செய்யாதபடி, ஒருவேளை நான் தேவனுக்கு விரோதமா ஏதாவது நான் செய்திருப்பேனோ, அப்படியாப்பட்ட ஒரு பயம் தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்க முடியும். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரே அவருக்கு பயப்பட வேணாம்னு சொல்லும் போது நீங்க போய் பிசாசுக்கு, வியாதிக்கு, பிரச்சனைக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புவாரா? ஆண்டவர் விரும்புவாரா? எனக்கே நீ பயப்படாதப்பா, நீ பரிசுத்தமாய் வாழும்படியாக நீ பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன பண்ண வேண்டும், என்னை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மேலே அவருக்கு பயம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற தேவன், நீங்க பிசாசை பார்த்து பயப்படுறதும், நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படுறதும், போராட்டத்தை பார்த்து பயப்படுறதும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் விரும்ப மாட்டார். பயம் வருதா, சூழ்நிலைகள் மோசமா இருக்கா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முடியலையா, கண்ணை முட்டு ஸ்தோத்திரத்தை மாத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. வெறும் ஸ்தோத்திரத்தை மாத்த நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவர் நீங்க துதிக்க 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 உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய பயம் அப்படியே உங்களை விட்டு விலகி போகும். பயம் விலகி போகிறது மாத்திரம், நீங்க இங்க துதிக்கும் போது பிரச்சனையும் விலகி போக ஆரம்பிக்கும். சும்மா தேவையில்லாத காரியம், சின்ன வியாதி, பிள்ளைங்க வாழ்க்கையில ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறது, பயப்படுறது. நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வியாதி பலவீனம் வந்துச்சுன்னா உடனே பயப்படுறது. பயங்கிறது தேவன். ஏன்னா ஏன் ஆண்டவர் பயத்தை முன்பதாக வைக்கிறார்னா, நீங்க வாசிங்கன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பானது என்ன பண்ணும், பயத்தை புறம்பே தள்ளும். பூரண, மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரண, அதாவது பயப்படுகிற மனுஷன் தேவனுடைய அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அதாவது அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அதே போல பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா அன்பை புறத்தே தள்ளும். பயம் என்ன பண்ணும், நமக்குள் இருக்க எந்த அன்பு, நீங்க வாசிங்க 10வது வசனத்தை. நாம் தேவனிடத்தில் அன்புக்கு வந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்புக்கு வந்து
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகவும் அவருடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கு. இந்த அன்புக்கு கலங்க வருங்க. நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் நம்ம மேல வைத்திருக்க அந்த பூரண அன்புக்கு ஒரு கலக்கம் வரும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பயத்தை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறார். இந்த பயம் இருந்துச்சுன்னா தேவன் அவன் மேல் வைத்த அன்புல ஒரு கலக்கம் வரும். அந்த தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால என்ன பண்ணார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்து அவர் பிசாசின் தலையை நசுக்கினதுனால அவருடைய நாமத்தினால பரிசுத்தாவின் வல்லமையினால இன்றைக்கு நாம் பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக்சுவலா பிசாசு யாரு? உங்களை பார்த்து அவன் ஓடுறவன். பிசாசு யாரு? அப்படிதான் இருக்கமா? இனிமே பிரசங்கம் பண்ணும்போது பிசாசை கூட வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல பாயிண்ட் அவன் தான் கையில வச்சிருக்கிறான். நம்ம பிசாசை துரத்துறதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்றோம், அவனை பார்த்து பயப்படும். நம்ம நின்னோம்னா பிசாசு நம்மளை பார்த்து ஓடுவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார், 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுவார், அனுப்புவார். பிசாசுகளை துரத்தும்படியாக தேவன் என்ன பண்ணுவார், அவர்களை அனுப்புவார். அப்படி அவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21 வரை உள்ள வசனங்கள். 21வது வசனம் வாசிங்க. இல்ல அந்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளையும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்லி அப்ப உம்முடைய நாமத்தினால பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் நாம் நின்றோம் என்றால் பிசாசு நம்மளை பார்த்து ஓடுவான். பிரச்சனைகள் நம்மளை பார்த்து ஓடுங்க, வியாதிகள் நம்மளை பார்த்து ஓடுங்க. ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க தான், பரலோக ராஜ்யத்துல பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற பிள்ளை. ஆனாலும் சில சூழ்நிலைகள் என்ன பண்ணுகிறோம், அந்த பயம் உள்ளே வருது. சில நேரங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்தி என்ன பண்ணுவார், அந்த பயம்ங்கிற அந்த கான்செப்ட் இல்லாதபடிக்கு தேவன் அந்த பயத்தை நம்மளை இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக அந்த அனுபவத்துல தேவன் கொஞ்ச நாள் நடத்தி நம்மளை எடுத்து போடுவார். நாம் இன்னும் பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. பிசாசை மேற்கொள்ளுகிற, வியாதியை மேற்கொள்ளும்படியாக, பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருடைய நாமத்திலே நாம் அங்கே வந்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப பயம் ஏன் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் நம் மேல் வைத்த பூரண அன்பிலே கலக்கம் உண்டாகும். அதனால்தான் பயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த காரியமாய் ஆண்டவர் சொல்லக்கூடியது அவ்விசுவாசியை குறித்து ஆண்டவர் அங்கு சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்தாலும், அதிசயங்களை செய்தாலும், நம்மளை ஆச்சரியமாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தாலும், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவேன்னு நான் தகுதி கிடையாது. என்னுடைய படிப்போ என்னுடைய டேலண்டோ எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, எவ்வளவு வேணும் எனக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆண்டவர் இந்த ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து தேவன் நடத்தி ஊழிய பாதையில வந்து இந்த இடத்துல நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இதுமே கிடையாது. எல்லாம் அவரு முன்குறிச்சது அவருடைய கிருபை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் 5வது படிக்கும் போது 6வது படிக்கும் போது நான் ஏபிசிடியே கத்துக்கிட்டேன். இப்ப 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய டேலண்ட். தமிழ் மீடியம் தான் நாங்க படிச்சதெல்லாம். அப்பதான் ஏபிசி. இன்னைக்கு பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன பண்ணுது, நல்லா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட மனிதனை தான் தேவன் எடுத்து நிறுத்தினார். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மள்ட்ட வந்து எவ்வளவோ ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயம், ஆனா சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில கால தாமதங்கள் வரும்போது நமக்குள்ள எவ்வளவு அவிசுவாசம் வருகிறது, எவ்வளவு முறுமுறுப்பு வருகிறது. ஏன் இன்னும் நான் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் மாறவில்லை என்று சொல்லி அநேக கேள்விகளை நாம் கேட்கிற பிள்ளைகள், அந்த நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை செஞ்சீங்களா ஆண்டவர், இதையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கு, இதையும் நீர் ஆசீர்வதிச்சு கொடுப்பேன். எதுக்கு நம்ம வந்து பழைய அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், அதை சொல்ல 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 நம்மளோட வாழ்க்கையில விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும்.
விசுவாசம். அதனாலதான் அவ்விசுவாசி அடுத்த ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க. ஏன் அவ்விசுவாசி என்ன பண்ணுனா, ஆண்டவருடைய மகிமையே அங்க வந்து ஆண்டவர் சொல்லுவார். நீங்க யோவான் 11:40 வாசிங்கன்னா, வாசிங்க யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அவ்விசுவாசம் வந்துச்சுன்னா தேவனுடைய மகிமையை என்ன பண்ண முடியாது? காண முடியாது. ஆண்டவர் நீங்க வந்து யாத்திராமம் 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராமம் 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சில ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் இன்னும் விசுவாசிக்கிற பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள். நம்மளுக்கு அவ்விசுவாசம் வந்தது என்றால் ஆண்டவருடைய மகிமையை அது சந்தேகப்பட முடியாது. நீங்க வந்து இந்த அனுபவம், இந்த செங்கடல் அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஈஸியா வாசிச்சோம், நம்ம ஈஸியா படிச்சோம், ஈஸியா நம்ம அவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம், கிரிட்டிசைஸ் கூட பண்றோம் இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த அனுபவத்துல நின்னு பார்த்தாதான் தெரியும். அந்த அனுபவங்கிறது முன்னேறி போக முடியாதபடிக்கு கடல் தடுத்து நிக்குது. பின்னாடி முழு ராணுவம் மரணத்தை, அதாவது தான் மரண பயத்தோடு அங்க நின்று வாழ்வா சாவான அங்க ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்வா சாவா நின்று கொண்டிருக்கிறாங்க. மரணத்தோடு அங்க போராடி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும் என்று, அவனுடைய படை வந்ததுன்னா எல்லாரையும் வெட்டி போட்டுருவான் என்று சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதன் மூலம் நான் மகிமை, நீ விசுவாசமாயிரு. உன் பிரச்சனைகள் மத்தியில, உன் சூழ்நிலைகள் மத்தியில நீ விசுவாசம், நீங்க விசுவாசமா இருந்தாதான் உங்க மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்க அவ்விசுவாசம் ஆயிட்டீங்கன்னா மகிமை வெளிப்படாது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. அதனால்தான் ஆண்டவர் 2வது என்ன பண்ணுகிறார்? அவருடைய மகிமையை வெளிப்பட முடியாதபடிக்கு நம்ம அவ்விசுவாசமா இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அவ்விசுவாசியை தேவன் அங்கே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் எது நடந்தாலும் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கு. உங்களால விசுவாசமா இருக்க முடியலையா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்க, எனக்குள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடியதா இருக்கும். நம்ம எல்லாம் என் நாம மகிமைக்கென்று ஏற்படுத்தின என் ஜனத்தை கூட்டுங்கள் என்று சொல்ல ஏசாயால் ஆண்டவர் சொல்லுவார். என் நாம மகிமைக்கென்று, வாசிங்க அந்த வசனம், ஏசாயா 60 நினைக்கிறேன், 58 59. என் நாம மகிமைக்கென்று நான் ஏற்படுத்தின என் ஜனங்களை கூட்டுங்கள் என்று சொல்லி ஏசாயால நல்ல ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. அப்ப நீங்களும் நானும் அவருடைய நாமத்துக்கென்று மகிமையாக, அவருடைய நாமம் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக படைக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம இடத்துல அவ்விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவருடைய மகிமை வெளிப்பட. அதனாலதான் அவ்விசுவாசம் உள்ளவர்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்களாம்? ராஜ்யத்துக்குள்ள அதான் அவ்விசுவாசம் நமக்குள்ள தொடர்ந்து காணப்பட்டுச்சுன்னா, திடீர்னு வரும் ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் நம்மளுடைய ஒரு ஷேக் ஆகும். ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் நம்ம ஷேக் ஆகும். அந்த கொஞ்சம் நேரத்தில் அவ்விசுவாசம் வரும். எது வேணாலும் வரும்னு வச்சுங்களேன், முறுமுறுப்பு எல்லாமே வரும். கொஞ்சம் ஷேக் ஆகி கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து, உடனே விடுதலை கொடுக்காவிட்டாலும் கொஞ்சம் நம்மளை நிதானிக்கும்படியாக ஒரு கேப்பை கொடுப்பார். இப்ப கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, இது ஒரு கேப் நிதானிக்கிறதுக்காண்டி. சொல்ல புரியுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேப்பை கொடுத்துருக்கிறாரு? கொஞ்சம் நிதானிச்சு நீ புரிஞ்சுக்க உணர்ந்துக்கங்கிறதுக்காண்டி. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வரும். நம்ம என்ன நினைப்போம்?
ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்துட்டா நம்ம நினைப்போம். அங்கதான் நம்ம அடி வாங்குறோம். இன்னும் பிரச்சனை மாறல. ஒரு சின்ன கேப், நீ உன்னை நிதானித்துக் கொள்ளும்படியாக, உன்னிடத்தில் கூட அவ்விசுவாசத்தை எடுத்து போடும்படியாக, தேவனை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக என்ன பண்ணார்? ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுப்பார். அதுல நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எதெல்லாம் நம்ம வழி மாறி போயிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்மளை சரிப்படுத்தி கொண்டு, அந்த உபத்திரம், வேதனை, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில கூட சில காரியங்கள் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுல இருந்து ஆண்டவர் பர்மனன்ட் விடுதலை கொடுப்பாருங்க. இல்லைன்னு இந்த இந்த சின்ன ரிலாக்ஸேஷன் ஆண்டவர் கொடுக்கும் போது, நீங்க உங்களை சரிப்படுத்தி கொள்ளாமல் நீங்க பழைய மனுஷனாவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, திருப்பி அந்த பழைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். கொடுக்கக்கூடிய அந்த கேப்ல என்ன பண்ண வேண்டும்? நம்மளை சரிப்படுத்தி நாம் தேவ சமூகத்துல சேரும்போது ஆண்டோடைய மகிமை நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படக்கூடியதாய் காணப்படும். இரண்டாவது அவ்விசுவாசம் என்பது ஆண்டோடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாமல் காணப்படுகிறனால தான் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண வேண்டாம்? ராஜ்யத்துக்கு வராதுன்றார். அதனால உங்க வாழ்க்கையில எதை குறிச்சு நீங்க அவ்விசுவாசமா இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ண தகப்பனார் வந்து ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய அவ்விசுவாசத்தை நீக்கிய பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். ஏன்னா அந்த அவ்விசுவாசம் நம்மளுடைய பேர் என்ன பண்ணும்? ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுறதுக்கு ஒரு காரணமாய் வந்துவிடும். அதனால ரொம்ப நீங்க என்ன ஆண்டவர் மீறி எதுவும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதுங்க. அவரை மீறி எதுவும் நடக்கவே நடக்காது. அவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சான்னா சந்தோஷமா ஏத்துக்கொள்ளுங்க. அது தீமையா இருந்தா கூட சந்தோஷமா அதுனா முடிவு மகிமையா இருக்கும். முடிவு அது ஆசீர்வாதமா, ஆரம்பம் அற்பமா இருக்கு, ஆரம்பம் பிரச்சனையா இருக்கு, ஆரம்பம் உபத்திரவமா இருக்கலாம். ஆனால் முடிவு அது சம்பூர்ணமான ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கரத்துல இருந்து இந்த காரியம், நீங்க தாவீது பாருங்களேன். தாவீது வனாந்திரத்துல அவன் போய்கிட்டு இருக்கும் போது அந்த சீமையை வந்து என்ன பண்ணுவான்? தூஷிப்பான். தாவீது மேல கல் எறிவான். இப்ப ராஜாக்கு அவங்க கூட இருக்கிறவங்க அந்த படை தலைவர் சொல்லுவாங்க, ராஜாவை நீ ஒரு வார்த்தை சொல்ல, அந்த செத்த நாயை நாங்க அடிச்சு தூக்கி போறோம். அப்ப தாவீது சொல்லுவான், வேணாம் வேணாம் விடு. ஒருவேளை தேவன் என்ன பண்ணுவார்? அனுமதித்திருப்பார். இதன் நிமித்தம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தாவீது அங்க சொல்ல. எந்த வசனம்? 2 சாமுவேல் 16, 11, 12. பின்னும் தாவீது எல்லாரையும் பார்த்து, இதோ கற்ப பிறப்பாகிய என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு இதுதாங்க உண்மையான விசுவாசி. உண்மையான விசுவாசி இப்படிதான் இருப்பான். தாவீது பாருங்க, ஒருவேளை அவன் நிந்திக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த உபத்திரவத்தின் வழியாக, இந்த வேதனையின் வழியாக நான் கடந்து போவதற்கு கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கலாம். நான் கடந்து செல்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஆண்டவர் ஒருவேளை அனுமதிச்சிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அனுமதிக்கலனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? என் மேல என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு சொல்லி அந்த விசுவாசம் அந்த பிரச்சனையை தொடச்சு தூக்கி தூரப்படுவாரு. அந்த உறுதியாய் நீங்கள் பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கலாம், பரவாயில்ல தூஷிக்கிட்டு. இப்ப வரக்கூடிய இந்த சிறுமையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அதனால எந்த ஒரு அவ்விசுவாசத்துக்கும் இடம் கொடுக்காதபடி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இது போனா இது 12 மணி வரையும் போகும் போல இருக்கு பிரசங்கம். இது பெரிய டாபிக்கா தான் இருக்கு. அடுத்தது ஆண்டவர் அங்க சொல்லக்கூடியது அருவருப்பானவைகள். அருவருப்பானவைகள் எதுக்கு கம்பேர் பண்ணுகிறான்னா பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த காரியத்தை சொல்லுவதை நான் பார்க்க முடியும். நீங்க வந்து வாசிங்கன்னா லேவியராமம் 20ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும்
அசுத்தமான பறவைகளுக்கும் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையில ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது படினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார்கள். அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், மிருகங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். தேவன் இன்னும் வேதத்துல அசுத்தத்தை குறித்து அநேக காரியங்களை தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். அந்த அசுத்தமான காரியங்களை எல்லாம் விட்டு என்ன பண்ண வேண்டும்? நாம் வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவைகளால நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் தீட்டுப்பட்டு போய்விடவே கூடாது. நம்ம பரிசுத்த குலைச்சலாக்கி கொள்ளக்கூடாது. நீங்க கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அங்க அப்போஸ்தலன் பவுலும் இந்த காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. கொலேசியர் 3ல வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாப்பட்ட பாவத்தை உண்டு பண்ணுகிற அவயவங்களை எல்லாம் என்ன பண்ண வேண்டுமா? நீங்க அழித்து போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க வாசிங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த பழைய பாவ மனுஷனை களைந்து போட வேண்டும். நமக்குள்ள பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் அநேக தடவை நம்ம குறித்து நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். எது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரக்கூடிய காரியமாய் காணப்படுகிறதோ அது எல்லாம் அருவருப்பான காரியங்கள், தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள். இந்த விபச்சாரம், வேசித்தனம், இச்சை, துர்மோகம், இது எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மளோட வாழ்க்கையை விட்டு விலகி போக வேண்டும். இன்னைக்கு பிசாசு வஞ்சிக்கக்கூடிய அநேக ஜனங்களை கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியம் இந்த துர்மோகம் என்று சொல்லி, அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, இதுல கொண்டு போய் அநேகரை வில தள்ளுகிறவனாக இருக்கிறான். அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த கேட்டு எந்த வசனம் அது? 1 கொரிந்தியர் 6:9. இந்த கேட்டகரியில எதிலையாவது போய் நாம் சிக்கி கொண்டோம் என்றால் அது எல்லாம் அருவருப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். அருவருப்பானது எதுவும் என்ன பண்ணாதான்? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கிடையாது. பரிசுத்தமானது, சங்கீதம் 93:5 நீங்க வாசிங்கன்னா, பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்தின் நித்திய நாள் ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது என்று சொல்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயத்தின் அலங்காரமா தாங்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின், அதாவது நம்ம வெளிப்படத்துல வாசிச்சு அந்த பரலோக ராஜ்யம் இறங்கி வர கண்டு என்று சொல்லிப்பாங்க. யோவான் சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த ஆலயத்துல உங்களையும் என்னையும் அலங்காரமாக தான் தேவன் வைக்க விரும்புகிறார். நீங்கள் நானும் எப்படி? இந்த பூமியில் நம்ம எப்படியோ இருக்கிறோம், அது வேற. நம்ம பார்க்கத்தக்க ரூபம் கூட நமக்கு இல்லாம இருக்கலாம், நம்ம அழகு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் அவருடைய ஆலயத்தின் அலங்கார பொருளாக ஷோகேஸ்ல வச்சிருப்பாரு ஆண்டவர். இதுல வச்சிருப்பாரு, நல்லா டெக்கரேட் பண்ணி, இன்னும் உங்களை டெக்கரேட் பண்ணி, வைரத்தினாலும் வைடூரியத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் அந்த அந்த கற்கள், இளநீல கற்கள், கோமேதம், அவ்வளவு கற்கள், அதனால நல்லா உங்களை அலங்காரப்படுத்தி, அதனால தேவையில்லாம இந்த கோல்டு,
இந்த ஒயிட் கோல்டு இதெல்லாம் போட்டுட்டு சுத்தாதீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசிக்கு கூட வராது. உங்களுக்கு என்று ஆண்டவர் அப்படியாப்பட்ட அந்த வைர கல்லுலாம் நீங்க கண்ணுல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட கல்ல ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால உங்களை அலங்கரிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு? தேவன் விரும்புகிறார். அதனால இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துருங்க. காணிக்கையில போட்டுருங்க. மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்புவோம். தேசங்கள் சந்திக்கப்படட்டும். இதெல்லாம் அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த தங்கலாம் இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லப்பா, அதெல்லாம் மண்ணுக்கு சமம் அப்படிங்குவாரு. நான் வச்சிருக்கலாம் பயங்கர ஹைலி காஸ்ட்லி ப்ரீசியஸ் திங்ஸா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி. அதனால நம்மளை அசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவுமே நம்மளோட பரிசுத்த குலைச்சல் என்பது அருவருப்பு. அந்த அருவருப்பானது பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பு, அதாவது எழுதப்பட்ட பேரு கிறுக்கி போடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாய் வந்து நின்றுவிடும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அடுத்தது நீங்க அந்த 21:8 வாசினா, கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர். சூனிய பார்க்கிறது என்பது வந்து இந்த 4 நட்சத்திரம், அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், இவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், காலையில காலையில எழுந்திரிச்சு இந்த ராசி பார்க்கிறது, எல்லாம் யாரும் இருக்கீங்களா? இதெல்லாம் இந்த சூனியக்காரர் கேட்டகரியில வரும். நல்ல நாள் பார்த்து திருமணம் வைக்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கிளம்புறது, வேற என்னென்ன இருக்கு? காலண்டர்ல வசனம், அது அப்படி சொல்லக்கூடாது. பூனை குறுக்க போறது, கருப்பு கலர் போட்டுட்டு வந்தா அதை வந்து அபத்தமா நினைக்கிறது, இதெல்லாம் என்ன எந்த கேட்டகரியில வரும்? நீ சொல்றத பார்த்தா நான் சாவுறதே நலங்கு, வாழ்றதுக்கு சாவுறதே நலம் போலதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட வாழ்க்கையில வருங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டிய, இதெல்லாம் ஜெயிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இதையெல்லாம் செய்யாதவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. இதெல்லாம் நீ அடிபடுவ, விழுவ, ஆனால் நீ என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். உன்னால ஜெயிக்க முடியும். அதற்குண்டான வல்லமை என்ன பண்ணி வைத்திருக்கிறேன்? உனக்குள்ள வைத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், பாவங்கள் வரும், எல்லாமே வருங்க. எதுவுமே வராதுன்னு நான் சொல்லல. அடிபடுவோம், விழுவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தான் என்ன பண்ணுவான்? அவன் திரும்ப எழுந்திருப்பான். எழுந்திருக்க வைப்பார் ஆண்டவர், விட்டுற மாட்டாரு. ஏன்னா உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணி பேரை எழுதி வச்சிருக்காங்க. அவன் நீதிமான உற்ற மாட்டாரு. ரொம்ப நம்ம மீறி 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 அந்த கிருபைக்கு ஒரு எல்லையை வச்சிருப்பாரு. அந்த எல்லை மீறி போக ஆரம்பிக்கும் போதுதான் என்ன பண்ணுவாரு? ரொம்ப கடிந்து கொள்வாரு. ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில உபத்திரவம் குகையில போடுவாரு. ஏன்னா அந்த கிருபையும் நம்ம போக்கடிச்சு, நமக்கு வரக்கூடிய கிருபையும் போக்கடிச்சு இன்னும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்துல இருக்கும்போதுதான் ஆண்டவர் பார்ப்பாரு, இதுக்கு மேல இவனுக்கு உபத்திரவ குகையில போட்டுதான் இவனை என்ன பண்ண வேண்டும்? சரிப்படுத்த, சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த எப்படி பொண்ணுக்கு வந்து ஒரு புடமிடுகிற இடம் உண்டோ, அதே போல நமக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு புடமிடுகிற இடத்தை தேவன் வைத்திருப்பார். அதுக்குள்ள போகும்போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். நீங்க வந்து பேதுரு 2:4 1 பேதுரு வாசிங்க. தன் சரீரத்துல வியாதி பலவீனம் இருக்கும்போது பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லி இருக்கும் பேதுரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல, ஏன் 4வது அதிகாரம், எந்த வசனம் அது? 4:2, 1 பேதுரு 4:2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான். தன் சரீரத்துல வியாதி பலவீனம் அதிகமாகும் போது பாவங்களை விட்டு அந்த 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 புடமிடுகிற குகை எதுக்கு தேவன் நம்மளை அனுமதிக்கிறான்னா, நம்மளிடத்துல காணப்படுகிற அசூசி எல்லாம் நீக்கப்படும்படியாக தான் என்ன பண்ணுகிறார்? தேவன் அதை அனுமதிக்கிறவராக இருக்கு. அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு விலகி போக வேண்டும். இன்னும் சூனியக்காரர், விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராயன் என்று சொல்லி பவுல் நீங்க கொலைசிறந்த 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்க முடியும். அப்ப பொருளாசை வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதுவே விக்கிரக ஆராதனை. இந்த உலகத்துக்காக வாழுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய பேர் என்ன பண்ணப்படும்? கிறுக்கி போடப்படும். அடுத்தது பொய்யர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பொய் சொல்றது ஒரு குத்தமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்ல பொய் என்பது, நீங்க யோவான் 8:44 வீட்டுல போய் வாசிச்சுக்கலாம். பொய் வந்து, பொய்யுக்கு பிதா யாரு? பிசாசாய் இருக்கிறான்.
அதனால ஆனா ஆண்டவர் நான் சொல்ல ஜெயம் கொள்கிறேன் வேணும் அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான். ஆனா பொய்க்கு யாரு பிதா? பிசாசு பொய் பிதாவா இருக்கிறான். இப்போ பொய் சொல்ல துணிகரமாக பொய் அதுக்காண்டி சின்ன பொய் சொல்லலாமா அப்படின்னா பொய்யை வெறுக்கிறது நல்லது. உள்ளது உள்ளது என்றும் இல்லாத இல்லாது என்று சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல. பொய்யை நம்ம மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி நீங்க வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதன் மூலம் பிசாசு நமக்குள்ள அவன் நம்மளுடைய பிதாவாய் உட்கார்ந்து கொண்டிருப்பான். பொய்யை நம்ம வந்து அது அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு போவாங்க. அப்படியே கூலா அப்படியே பேச்சுவாக்குல அவங்க பாட்டு அவன் பேசுறது பொய்யா இல்ல உண்மையானே தெரியாது. அந்த மாரி பேசிட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இல்லது உள்ளது உள்ளது இல்லது இல்லான்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அப்ப பொய்யான காரியங்கள் எதுவும் சொல்லாதபடி நாம் நம்மளை காத்துக்கொள்ள. இது எல்லாம் எதுன்னா இது எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். நான் சொன்ன 2 பாயிண்ட் சொன்னேன். ஒன்னு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், இன்னொன்னு தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய காரியங்கள். இப்ப இவ்வளவு காரியங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் வாழ்கிறது. தேவனுக்கு பிரயோஜனமாய் தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் தேவனுக்கு பிரயோஜனமானது. நீங்க வந்து வாசிச்ச அந்த லூக்கால வாசிச்சோம் பார்த்தீங்களா? 10ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து இந்த பிசாசு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவங்க வந்து சொல்லும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார், உங்களுடைய நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டதற்கு ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில், அதாவது 70 பேரை தெரிந்து கொண்டு 70 பேர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து ஊழியத்துக்கு தேவன் அனுப்புகிறவராக இருப்பார். அனுப்பி என்ன பண்ணுவார்? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் அனுப்புவார். அனுப்பி அவங்க போயிட்டு ரிசல்ட் கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது பிசாசு எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்ல, உங்களுடைய நாமங்கள் பரலோக ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்கா, நீங்க சந்தோஷப்படுங்க. அதுக்காண்டிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 12 பேரு 70 பேரு சாப்பாடை போட்டு கூடவே வச்சு நடத்திட்டு இருந்தாரு. சாப்பாடு போட்டு நான் சொல்ற பாயிண்ட் ரோஸ்லின்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு. சாப்பாடை போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? 70 பேரு சீஷர்களை கூடவே வச்சு நானும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா தேறின பாடுதான் கிடையாது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தம்மோட வச்சு அவனுக்கு வேணுங்கிற சாப்பாடு அவனுக்கு மீதி அடுத்த வேலைக்கு சேர்த்து எடுத்துட்டு போற மாதிரி தான் நானும் என்ன பண்றேன்? கட்டி தான் கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? எப்படி ஆகல நம்ம தேவனுடைய எதுக்கு இந்த ஐக்கியம் பலப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஏன் அதை என்கரேஜ் பண்ணா? ஐக்கியம் பலப்படணும், வரக்கூடிய ஜனங்கள் போஷிக்கப்பட ஆசீர்வதிக்கப்படும். ஐக்கியம் பலப்பட்டு அந்த ஜனங்கள் பலவான்களாய் மாற ஆரம்பிக்கும் போது அவளுடைய பேர்கள் என்ன பண்ணுகிறது? பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வாசி, நான் கடைசியா வாசி நாம் ஜெபிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசி நாம் ஜெபிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? தந்தருளுகிறவராக இருக்கிறார். அதனால அங்க பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து, எல்லாவற்றிலும் மன தெளிவுடன் தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவன் கொடுக்கக்கூடிய நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவனுக்கு பிரயோஜனமாய் நீ மாற ஆரம்பிக்கும் போதுதான் தீமோத்தேயுவே உன் பேர் எழுதப்பட்ட பேரு கிறுக்கி போடாமல் ஆண்டவர் ஹைலைட் பண்ணி அங்க பரலோக ராஜ்யத்துல வைத்திருப்பார் என்று சொல்லுகிறார். அதனால ஏன்னா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? நிறைவேற்றினேன். என்னுடைய கோல் அதுதான். பாவத்துடைய பெரியதுன்னா அந்த டார்கெட், மிஸ்ஸிங் த டார்கெட் தான் சொல்லுவாங்க. பாவத்துடைய
ஒரு டெஃபினேஷன் மிஸ்ஸிங் த டார்கெட். பரிசுத்தமாய் வாழக்கூடிய டார்கெட் நமக்கு இருக்கு. தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழக்கூடிய டார்கெட் இருக்கு. இதை விட்டுட்டு நான் வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப எனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் நான் நிறைவேற்றினேன். அதனாலதான் பான பலியாய் வார்க்கப்பட்டு நான் போகிறேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விரும்புகிற யாவருக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் உங்களை அங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? பரலோக ராஜ்யத்துல. அங்கேயும் நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய ஒரு ஓரமா ஒதுங்கி நம்ம தேவனை ஆராதிக்கலாம் சபையா. சரியா? அல்கோ சபை நம்ம பேரை போட்டு நம்ம அங்க எப்படி ஆகல ராஜ்யத்துக்குள்ள போய் சேர்ந்தோம்.